சதாசிவம் அவ சாகலன்னு சொன்னா அவ ஜாதகத்துல கூட கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கும். அந்த பொண்ணோட ஜாதகத்தை நீ யார்கிட்டயாவது காட்டினியா? இல்ல. என்கிட்ட காட்டியிருந்தேன்னா நானே பார்த்து சொல்லிருப்பேன். நீ அவசரப்பட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. 2 ஜாதகத்திலையும் ஒரே மாதிரியான தோஷம் இருந்திருக்கணும். அதனாலதான் அவன் சாகல. விஜய் காதலிச்சதுக்காக எவ்வளவு முன்ன பின்ன தெரியாதவளை கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் சம்பந்தம் இருக்கும்போது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சது பிரியா சாகிறதுக்காக தான். அதான் நானே அவ கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க? பிரியாவை ஆடி மாசம் சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி அங்க இருந்து அவளை கடத்தி அவ கதையை முடிச்சிட சொல்லி கிட்னாப்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். இந்நேரத்துல அவங்க அவளை முடிச்சிருப்பாங்க. ஏங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? உங்களோட சுயநலத்துக்காக கொலைகாரனா ஆயிட்டீங்களேங்க. அதுவும் யார கொலை பண்ண சொல்லிருக்கீங்க? உங்க மகன் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கிற பிரியாவியா? அவ செத்துட்டா நம்ம விஜய் உயிரோட இருப்பானாங்க. விஜய் இல்லனா என்னால வாழ முடியுமா? ஏங்க நீங்க இதெல்லாம் யோசனை பண்ணியே பார்க்கல? இங்க பாருங்க, ஒரு பொண்ணு தன்னோட புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சகிச்சுப்பா. ஆனா எந்த பொண்ணும் ஒரு கொலைகாரனை தன்னோட புருஷனா ஏத்துக்கவே மாட்டா. உங்க கூட வாழ்றதுக்கும் உங்களை புருஷன் சொல்லிக்கிறதுக்கும் எனக்கு அசங்கமா இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. இருக்கவே கூடாது. பார்வதி, கட்டாதீங்க. ஐயோ கடவுளே, அந்த கொலைகார பசங்க பிரியாவை என்ன பண்ணாங்களோ என்னமோ தெரியலையே. தயவு செஞ்சு அழாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இப்ப உடனடியா பிரியாவை பார்க்கணும். ஏய், பிரியா எங்க இருக்கான்னு சொல்றா. யார் அவளை கடத்திட்டு போனது? நாட் ரீச்சபிள் வருது. விஜய் எங்க? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை விஜய் கிட்ட தான் நம்ம சொல்லணும். எங்க வரு? இந்தம்மா அவனுக்கு ஃபோன் போடு. ஹலோ விஜய், ஏய் வாங்கடா. பிரியா! 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 ஏய் நில்லுங்கடா. பிரியா! பிரியா! பிரியா!
மாசம் தள்ளி இருக்கணும்னு சொல்றாங்க. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது விஜய். பிரியா 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 கண்ணை திறந்து பாரு, என்ன பாரு பிரியா. உனக்கு ஒண்ணும் ஆகல பிரியா, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் வந்துட்டேன்னா உனக்கு ஒண்ணும் ஆகாதா. விஜய் அவன்தான். டேய், நம்ம தேடிக்கிட்டு இருந்தவள இவனே நமக்கு காட்டி கொடுத்துட்டான்டா. எவனாச்சும் முன்னாடி வந்து நின்னீங்க, இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி நாள், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஏய், வெட்டி சாய்ங்கடா இவனை. ஏய், உன்னை இங்கேயே கொன்னுட்டு அவளை தூக்கிட்டு போறேன்டா.
விஜய் பிரியா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? பயந்துட்டேன். அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்காரு. அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் முக்கியமா உங்க சுயநலத்தினால எவ்வளவு மோசமான வேலையை பார்த்துட்டீங்கப்பா. ஜாதகம் கட்டம் கிரகணம்லாம் சொல்லி மனசாட்சி இல்லாம எங்க வாழ்க்கையிலே விளையாடிட்டீங்களேப்பா நீங்க. உங்க ஜாதகம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதை நீங்க உண்மையாக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. காதலுக்கு முன்னாடி உங்க கட்டம் ஜாதகம் என்னப்பா? பிரியா இன்னைக்கு உயிரோட இருக்கானா, அதுக்கு எங்க காதல் தான் காரணம். எங்க 2 பேரோட நல்ல மனசுதான். இதுதான்ப்பா உண்மை. விஜய், நீ இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நமக்கு அவருக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. வா போலாம். பார்வதி, என்னை விட்டு போயிடாத. விஜய், பார்வதி, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கிட்ட இல்ல, பிரியா கிட்ட. பிரியா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா. மாமா, என்ன இதெல்லாம்? நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். சதாசிவம், உன் மருமக சொன்னதை பாத்தியா? இல்ல, அவ என்னோட இன்னொரு பொண்ணு. எவ்வளவு பெரிய மனசு அவளுக்கு. ஏ விஜய், பார்வதி, ஏதோ தெரியாம இவன் இந்த தப்பு பண்ணிட்டான். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இவனை மன்னிச்சு நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். ஆமா ஆண்டி, ஆமா விஜய். டாடி சொல்றதும் கரெக்ட் தான். டாடி, அங்கிள் எம்பி ஆகணும்ன்ற ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன். தேங்க்ஸ் டாடி. ஒரு முக்கியமான வேலை. என்னடா? இரு, அதையும் காட்டுறேன். சதாசிவம், இந்தா அம்மா, தாலியும் கட்டு.